திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 61. அதிகாரம் மக்கட்பேறு. ஒரு வறுமையான குடும்பத்தில் பிறந்த சிறுவன் தனது தாயின் அரவணைப்பில் வளர்ந்தார். இளமையிலேயே புத்தி கூர்மையுடன் இருந்தார். இளைஞனாக வளர்ந்ததும் அழகாகவும் மிகுந்த திறமைசாலியாகவும் விளங்கினார். ஆனால் அவருடைய தாயாரோ எப்பொழுதும் கவலையுடனே காட்சியளித்தார். இதனை பல நாட்களாக கவனித்த அந்த இளைஞன் ஒரு நாள் தன் தாயிடம், அம்மா, ஏன் நீங்கள் எப்பொழுதும் கவலையுடனே இருக்கின்றீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவருடைய தாய், மகனே, நீ சிறுவனாக இருந்தபோது ஜோதிடர் ஒருவர் உனது முன்பற்களை பார்த்து நீ வருங்காலத்தில் பிரபலமானவனாக வருவாய் என்று கூறினார். அதற்கு அந்த இளைஞன், நான் பிரபலமாக வருவது உங்களுக்கு பிடிக்கவில்லையா அம்மா என்று கேட்டான். அதற்கு, மகனே, நீ பிரபலமான பிறகு என்னை மறந்து தனியாக விட்டு சென்று விடுவாய் என்ற பயத்தில்தான் நான் எப்பொழுதும் கவலையாக இருக்கிறேன் என்றார். இதை கேட்டதும் உடனே அந்த இளைஞன் வீட்டை விட்டு வெளியே ஓடினார். ஒரு கல்லை எடுத்து தனது முன்பற்கள் இரண்டையும் உடைத்தார். வாயில் ரத்தம் பீரிட்டது. வெளியே வந்த தாயார் அவனுடைய செயலைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். மகனே, ஏன் இவ்வாறு செய்தாய் என்று கேட்டார். அதற்கு அந்த இளைஞன், அம்மா, நீங்கள் கவலையடைவதற்கு இப்பற்கள் தான் காரணம் என்றால் எனக்கு அப்பற்களே தேவையில்லை. இப்பற்களால் நான் பிரபலமடைவதை விட உங்களுக்கு சேவை செய்வதன் மூலம் நான் பிரபலமானால் அதுவே போதுமானது என்றார். அந்த இளைஞர் தான் பின்னாளில் மௌரிய பேரரசின் அரசியல் ஆலோசகராகவும் முதன்மை அமைச்சராகவும் பிரபலமடைந்த சாணக்கியர். அறிவு கூர்ந்த மக்களை பெறுவதை விட ஒருவர் அடையக்கூடிய சிறப்பு வேறு எதுவும் இல்லை என்பதை பெருமவற்றுள் யாம் அறிவது இல்லை, அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். புத்திசாலியற்ற குழந்தை குடும்பத்தின் ஊறு, புத்திசாலியான குழந்தை மக்கட்பேறு. மீண்டும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.